இறைவன் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்றார். அந்த அன்பினால்தான் இந்த உலகத்தையும் இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய நாள் இது. அகமகிழ்வோம், அக்களிப்போம், நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய ஆண்டை நம் ஒவ்வொருவருக்கும் பரிசாக இறைவன் தந்திருக்கின்றார். அவருடைய மேலான கிருபையை எண்ணி அவரை நாம் புகழ்ந்து போற்றுவோம். இந்த புதிய ஒரு ஆண்டு 2026 காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். திரும்பி பார்த்தால் 2025 பல்வேறு விதமான கலவையான அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், ஒரு சில நமக்கு விருப்பமில்லாத அனுபவங்கள், பல தோல்விகள், வெற்றிகள், பல முயற்சிகள், இடர்பாடுகள், பல முன்னேற்றங்கள், சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத சில இரக்கங்கள், இவ்வாறு எத்தனையோ விதமான கலவையான அனுபவங்களை எல்லாம் கடந்து இதோ இந்த புதிய ஆண்டிற்கு இறைவன் நம்மை பத்திரமாக கூட்டிக் கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றார். எத்தனை பேருக்கு இந்த புதிய ஆண்டை துவங்கி இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கு? கை தூங்கும் பார்ப்போம். எல்லோருக்குமே. ஒரு சில பேருக்கு வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வருத்தப்படாதீங்க. நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், சரியா? அதனால் இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். அதனால் வரப்போகிற துன்பங்களை நினைத்து நாம் கவலைப்பட தேவையில்லை. மாறாக இறைவன் நம்மோடு இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உணர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த புதிய ஆண்டு. இந்த புதிய ஆண்டை பரிசாக தந்து நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் உயர வேண்டும், வளர வேண்டும், இன்னும் பல பல புதிய அனுபவங்களை நாம் பெற வேண்டும், மகிழ்ச்சியான தருணங்களை நாம் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். ஒரு சில கலவையான அனுபவங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் இறைவனை நாம் பற்றி அவருடைய நம்பிக்கையில் நாம் இன்னும் உயர வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்தோடு இறைவன் இந்த புதிய ஆண்டை தந்திருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் விரும்புகின்ற அந்த அன்பின் பாதையிலே பயணிக்க அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்ம திருப்பலிக்கு வரோம், பக்தி முயற்சிகள் செய்கிறோம், திருப்பலியில் காணிக்கை கொடுக்குறோம், இல்லை நன்கொடை கொடுக்குறோம். இதெல்லாம் எதற்காக? நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்துகிறோமா? இல்லை நம்ம கோயிலுக்கு வந்தால் தான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அதனால் நம்ம வரோமா? இல்லை நம்ம கோயிலுக்கு வரலன்னா கடவுள் நம்மளை தண்டிச்சுடுவார், நமக்கு ஏதாவது விருப்பம் இல்லாத நடந்துடும், இல்லை அந்த பயத்தில் வருமா? இதனால் நம்ம ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவருடைய அருளை பெற்று செல்ல ஆலயத்திற்கு வருகிறோம் என்று பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை மனதார அன்பு செய்கின்ற காரணத்தினால் மட்டுமே நாம் அவரை நாட வேண்டும், அவரை தேட வேண்டும், அவருடைய சந்நிதியை நாம் தேடி வர வேண்டும். வேற எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அது உண்மையான ஒரு பக்தியாக, உண்மையான ஒரு விசுவாசமாக அது இருக்கவே முடியாது. ஏனென்றால் நம்மை அன்பு செய்கின்ற இறைவன், அந்த அன்பிற்காக தன்னையே அர்ப்பணித்த தேவன், அந்த அன்பிற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த இறைவன் அந்த அன்பை மட்டும்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். வேற எதையுமே அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. நம்ம கொடுக்கிற காணிக்கையோ அல்லது நம்ம செய்கின்ற பக்தி முயற்சிகளோ எதையும் அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. மாறாக நம்மிடமிருந்து அந்த உண்மையான தூய பரிசுத்தமான அன்பை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அன்போடு நாம் அவரை புகழ்ந்து பாடுவது, அந்த அன்போடு திருப்பலியிலே பங்கெடுப்பது, அந்த அன்போடு பக்தி முயற்சிகளை செய்வது, அந்த அன்போடு நாம் காணிக்கைகளை தருவது,
இதுதான் நம்மை ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவிலே இன்னும் நம்மை வலுப்படுத்தும், அந்த உறவை அது உறுதிப்படுத்தும். ஆகவே நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, நான் ஜெபம் பண்ண எனக்கு கிடைச்சிருச்சு, அல்லது நான் இது நிறைவேறணும்னு சொல்லிட்டு காணிக்கை செலுத்தின எனக்கு கிடைச்சிருச்சு, இல்லை நான் லெட்டர் எழுதி உண்டியில் போட்டேன் எனக்கு அது நடந்துடுச்சு அதனால நான் நம்புறேன் அப்படின்னா அது உண்மையான நம்பிக்கை அல்ல. நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன், என் தேவனை அன்பு செய்கிறேன், எனக்காக தன்னையே கையளித்த என் மீட்பரை நான் உணர்வுபூர்வமாக என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் அன்பு செய்கிறேன். அந்த அன்பின் வெளிப்பாடாக நான் அந்த தேவனுடைய அருள் காவலை, அவருடைய அரவணைப்பை, அவருடைய உடனிருப்பை நான் நம்புகிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலிருந்து அது உருவெடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கையாக கருதப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் இப்படிப்பட்ட ஒரு வலுவான நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டிலே நாம் உள்ளே செல்ல, இந்த புதிய ஆண்டிலே இறைவனோடு சேர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த உண்மையான நம்பிக்கை மட்டும்தான் நம்மை நல்வழிப்படுத்தும், ஆண்டவரோடு தொடர்ந்து நம்மை நடக்க வைக்கும். நாம் தள்ளாடும் பொழுது, தவறி செல்லும் பொழுது, வழிமாறி செல்லும் பொழுதெல்லாம் இந்த நம்பிக்கை தான் மீண்டும் நம்மை ஆண்டவரோடு கொண்ட அந்த உறவிலே நம்மை வலுப்படுத்தி அந்த பாதையில் நம்மை பயணிக்க செய்யும். ஆகவே அந்த நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் நம்முடைய அன்னை மரியாள் விளங்கி கொண்டிருக்கின்றார். அது இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தான் தன்னுடைய வாழ்வின் அச்சாணியாக கொண்டு அன்னை மரியாள் வாழ்ந்த காரணத்தினால் இன்று நாம் இறைவனின் தாயாக அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னை அந்த நம்பிக்கையின் விடிவெள்ளியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், இடர்பாடுகள் எத்தனையோ வந்த பொழுதும் அன்னை ஒருபோதும் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் மீதான அன்பு குடிகொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்ல வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறை தலை கீழே யாருக்காவது இறங்குச்சுன்னா உடனே நான் கை தூக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால் யாருடைய தலையும் கீழே இறங்காமல் பார்த்துக்குங்க. கை தலை இறங்குச்சுன்னா என்னுடைய கை உயர்ந்துடும். அதனால் நம்ம இந்த இரவிலே உற்சாகமாக அந்த ஆண்டவருடைய நற்செய்திக்கு நாம் செவி சாய்க்க முயற்சி செய்வோம். அன்புக்குரியவர்களை, இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே அர்ப்பணத்தோடு வாழ நம்மை அழைக்கின்றது. இந்த ஒரு புதிய ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டில் பல தீர்மானங்களை கண்டிப்பாக போன வருஷமும் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? ரெசல்யூஷன்ஸ், நான் இதை செய்வேன், கோயிலுக்கு டைமுக்கு வருவேன், நான் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவேன், இல்லை நான் என்னுடைய ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், நல்ல என்னுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம், 2ஆம் தேதியே அந்த தீர்மானம்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும், ஐசியூக்கு போயிடும், அப்படியே பூட்டி வச்சுருவாங்க. அதோட அடுத்த வருஷம் முடியும் போது யோசித்து பார்ப்போம், 1ஆம் தேதி நம்ம ஏதோ தீர்மானம் எடுத்தோம், என்ன எடுத்தோம் ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பதை பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் மீதான அந்த நம்பிக்கை தான் அர்ப்பணிப்பை நமக்கு அது பரிசாக தருகின்றது. அது நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்விலே அர்ப்பணிப்பு இருக்கவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த அர்ப்பணிப்பை தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெளிக்காட்டினார். எப்படி ஆண்டவருக்கு நம்பிக்கையோடு கடவுளுடைய அழைப்பு வந்துவிட்டது என்பதை உணர்ந்த அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அங்கு இறைவனுடைய அந்த அழைப்பிற்கு முழுமையாக தன்னை கையளித்தாரோ, அந்த தருணம் முதல் இறுதி வரை கல்வாரியிலே ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் கூட மீண்டும் அந்த சீடர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பெந்தகோஸ்து நாளிலே ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வர அவர்களை ஒன்றிணைத்த நேரத்திலும் கூட இறுதியிலே அவர் விண்ணேற்றம் அடையும் வரை அந்த அர்ப்பணிப்போடு வாழ்ந்த அன்னை மரியாள் அந்த அர்ப்பணிப்பின் வழியாகத்தான் இன்று
இறைவனின் தாயாக அவர் உயர்ந்திருக்கின்றார். வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்வில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஆற்றல் இருக்கிறது, நமக்கு துணிவு இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த அர்ப்பணிப்பு இல்லை. ஒரு டெடிக்கேட்டடாக நான் இதை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நான் அந்த முடிவிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டேன், அதில் நான் நிலைத்து நிற்பேன் என்கின்ற அந்த ஒரு உற்சாகம், ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு ஆர்வம் பல நேரங்களில் நம்மில் பல பேருக்கு இல்லாமல் போகின்ற காரணத்தினால்தான் நம்முடைய இறை வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, சமுதாய வாழ்விலும் சரி, ஒரு பிடிப்பில்லாமல், ஒரு நிறைவு இல்லாமல், ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை பல நேரங்களிலே ஏற்படுகின்றது. அப்ப அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்வில் உறுதியாக இருக்கும் பொழுது தன்னம்பிக்கையோடு ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் ஆகவே எடுக்கின்ற தீர்மானங்களில் நான் உறுதியாக நிலைத்து நிற்பேன், உறுதியூட்டும் எல்லாம் உள்ள இறைவன் என் அருகில் இருந்து என்னை உயர்த்துகின்றார், ஆகவே நான் என்னுடைய முழு உழைப்பை தருவேன், நான் எதை தீர்மானிக்கின்றனோ அதை செய்து காட்டுவேன், எதை சிந்திக்கின்றனோ அதை செயல்படுத்துவேன், எதை சொல்கிறேனோ அதை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த நம்பிக்கையில் இருந்துதான் அது வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா கற்றுத்தருகின்ற இந்த ஒரு அர்ப்பணிப்பை நம்முடைய வாழ்விலே ஏற்று அன்னை மரியாவை போன்று நாமும் நம்முடைய இந்த இறை வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உயர அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, அன்னை மரியாள் இந்த அர்ப்பணிப்பின் வழியாக இறைவன் தருகின்ற அந்த மாட்சிமையில் என்று மகிழ்ச்சி காண நம் ஒவ்வொருவரையும் தூண்டுகிறார். இவ்வாறு எல்லோரையும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக அன்னை மரியாள் செயல்படுகின்றார். அதனால கானா ஒரு திருமணத்தில் அன்னை மரியாள் அவர் சொல்வது நினைத்திருந்தால் அன்னை மரியாள் சொல்லியிருக்கலாம், பா கடவுள் எப்படி இருந்தாலும் புதுமை செஞ்சிருவார், அதனால நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யுங்க, கடைசியில் ஜீசஸ் அற்புதம் செய்வார் அப்படின்னு ஒரு மனப்பான்மையை வெளிப்படுத்தவில்லை. மாறாக அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை அழைத்து செல்லுகின்ற ஒரு அன்னையாக அன்னை மரியாள் விளங்குகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை வாழ்வு, அர்ப்பணிப்பு வாழ்வு நம்மை மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடம் இட்டு செல்லுகின்ற ஒரு வாழ்வாக அது அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி நம்மிலே பொங்கி எல்லோரையும் அது மகிழ்ச்சியிலே ஆழ்த்துகின்ற ஒரு வாழ்வாக அது மாற்றம் பெறும். பல நேரங்களில் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாம் என்னால் முடியும், நான் செய்து காட்டிடுவேன், எனக்கு அந்த துணிச்சல் இருக்கு அப்படின்னு பல நேரங்களில் ஆண்டவருடைய துணை இல்லாமல் கால் எடுத்து வைத்து வழுக்கி விழுந்த பல அனுபவங்கள் கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் இருக்கும். அப்போ நாம் எதை செய்தாலும், எதை செய்ய முயன்றாலும் அந்த ஆண்டவருடைய துணையோடு, அவருடைய அருளோடு அவர் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் செய்யும் பொழுதுதான் அதற்கான பலனை நம்மால் அனுபவிக்க முடியும், நம்மால் அறுவடை செய்ய முடியும். அதை தான் அன்னை மரியாள் நமக்கு உணர்த்துகின்றார். இறைவனுக்காக நம்பிக்கையோடு தன்னையே அர்ப்பணித்த அந்த காரணத்தினால் அந்த ஒரு மாபெரும் பலன் என்ன? அந்த பலன் இறைவனின் தாய் என்கின்ற அந்த மாபெரும் அந்த ஒரு பட்டம் அன்னை மரியாவுக்கு சூட்டப்படுகின்றது. அந்த ஒரு நிலையை அன்னை மரியாள் அடைக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்வில் நான் இறைவனுக்கு அந்த அர்ப்பணிப்போடு வாழ்ந்தால் மட்டும்தான் என்னாலும் அந்த மகிழ்ச்சி, நிறைவு என்கின்ற நிலைக்கு என்னால் உயர முடியும், அந்த நிலையிலே தொடர்ந்து என்னால் நிலைத்திருக்க முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாம் அச்சாணியாக என் உள்ளத்தில் இறைவன் என்றும் அவர் குடிகொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுள்ளே இருக்க வேண்டும். பல நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், நாம் நம்முடைய வாழ்வு எதனால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதையே மறந்து ஆண்டவரை முற்றிலுமாக கைவிட்டு நம்முடைய வழியில் நாம் பயணித்து கொண்டிருப்பத அந்த காரணத்தினால்தான் பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை இழந்து நாம் வழி மாறி வழி தவறி வாழ்வை தொலைத்து விடுகின்றோம். ஒரு முறை ஒரு சர்தார்ஜி, ஒரு சிங், அவர்
பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறார். 3 மாதம் வந்து உட்காந்து கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறமா தான் விமானம்லாம் ஓட்ட அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் சர்தார்ஜி என்ன பண்ணாராம், ஒரே மாதத்தில் அது என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படித்து கரைச்சி குடிச்சிட்டார். அங்கே இருந்த எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். உடனே இவர் கேட்டார், என்ன ஃப்ளைட் ஓட்ட என்னை அலோவ் பண்ணுங்க, நான் ஓட்டுறேன் அப்படின்னு இவர் கேட்ட உடனே, சரி இவர் தான் எல்லாமே நல்லா படிக்கிறாரே, நல்லா செய்கிறாரே, நல்ல அறிவோடு இருக்கிறாரே, இவரை நம்ம ஃப்ளைட் ஓட்ட அனுப்புவோம், சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவரும் அந்த விமான ஓடுதளத்தில் அவர் போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு உள்ளே உட்கார்றாரு. எல்லாம் கமெண்ட்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் சுவிட்செலாம் போடுறாரு. உடனே அந்த த்ரஸ்ட் விமானம் பறக்கணும் அப்படின்னா அந்த ஃபேன் சுற்றணும் இல்லையா, ஆன் பண்ணுறாரு, ஃபேன் சுற்ற ஆரம்பிக்குது. அப்புறம் வேகமாக ஓட்டுறாரு, விமானம் கிளம்பிடுச்சு, அப்படியே உயிரை பறக்குது. எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம், பரவாயில்ல நல்லா ஓட்டுறாரே, சூப்பராக ஓட்டுறாரே அப்படின்னு. 100 அடி 200 அப்படின்னு விமானம் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு 1000 அடி போனதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த விமானம் மேலே இருந்து அப்படியே தலைகீழாக வந்து கீழே விழுந்து நொறுங்கி வெடித்து செதறிச்சு. ஐயோ என்னாச்சு விமானத்துக்கு அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா பேராஷூட்டில் சர்தார்ஜி வந்து இறங்குறாரு. வந்து இறங்கின உடனே எல்லாம் பார்த்துட்டு போய், ஐயோ என்னாச்சு ஏதாச்சு, நல்லா தானே போய்கிட்டு இருந்தீங்க? இல்லை நல்லா போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி குளிருதேன்னு சொல்லிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன், விமானம் கீழே வந்து விழுந்துடுச்சு அப்படின்னு பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த சர்தார்ஜியை போல தான் பல நேரங்களில் நம்மை இயக்கி கொண்டிருப்பவர் இறைவன் தான் என்பதை உணராமல் அந்த இறைவனை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆஃப் பண்ணிடுறோம். எல்லாம் என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், இறைவனுடைய துணை எனக்கு தேவையில்லை, அல்லது இறைவனுடைய துணை இருந்தால் நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், திருப்பலிக்கு வரணும். இன்னைக்கு எல்லாரும் நியூ இயர் வெளியில் பட்டாசு வெடித்து நல்லா கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கோயிலில் உட்காந்துட்டு இருக்கணுமே, ஜெபம் பண்ணணுமே, இப்படின்னு பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் அது திசை மாறி, நம்முடைய சிந்தனைகள் அது மழுங்கி போய் நாம் ஆண்டவரை தூரம் வைத்து விடுகிறோம், விலக்கி விடுகிறோம். அந்த ஆண்டவரை விலக்கி விடுகின்ற காரணத்தினால்தான் பல நேரங்களில் எப்படி அந்த விமானம் வந்து விழுந்துச்சோ அதுபோல நாமும் தவறி விழுந்து விடுகின்றோம். ஆனால் பல நேரங்களில் அதை நாம் சிந்திப்பதில்லை, அதை குறித்து நாம் ஒரு நாளும் எந்த ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதும் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய வருடத்திலே, இந்த புதிய வருடத்தை துவங்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே அது ஆண்டவர் நம் மத்தியிலே இருந்து அவர் செயலாற்றுகின்றார் என்பதை உணர்ந்து செயல்பட நாம் முயற்சி எடுப்போம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும், நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இறைவனுடைய ஆற்றல் நம் மத்தியிலிருந்து செயல்படுகின்றது. இப்போ நம்ம ஒரு பார்க்குறோம், இந்த பட்டம் கலர் கலராக அழகாக பட்டம் வந்து வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? பட்டம் மேலே பறக்குது அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த பட்டத்தை யாரோ ஒருத்தர் கெட்டிமா பிடித்து கொண்டு இருக்கின்றார் இல்லையா? ஒருவேளை அந்த பட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவர் விட்டுட்டாருன்னா என்ன ஆகிடும்? பட்டம் போய் அது விழுந்துடும், அவ்வளோதான், அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆகவே அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்விலும் நமக்கு சிறகடிக்க ஆசை, வானத்தில் பறக்க ஆசை, சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஆசைகள் இருந்தாலும் அந்த இறைவன் மீதான நம்பிக்கை, அவர் மீதான அன்பு, அதிலே நாம் பிடிப்போடு இல்லை. என்னை இறைவன் பிடித்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு நான் வாழவில்லை என்றால், நான் எவ்வாறு யாரும் பிடிக்காத பட்டம் அது விழுந்து அது சின்னாபின்னமாக மாறி போகின்ற அதுபோல என்னுடைய இறை வாழ்வும் என்னுடைய நம்பிக்கையும் மாறி போய்விடும் என்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம் மத்தியிலே எத்தனை எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் இறைவன் இருக்க வேண்டும், இறைவனுடைய அருள் நம் மத்தியிலே என்னாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்போதும் நம்மிடையே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்னாலும் அவர் பிரகாசமாக அவர் ஒளிர்விட்டு அந்த ஒரு ஜோதி நம்முடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் வளர்த்து கொள்வோம். இதை இன்னைக்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கு இல்லையா? இந்த திருப்பலியில் அப்படியே ஒரு புன்னகையோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லோரும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல இந்த புது வருடமும் உங்களுக்கு ஜொலிக்க வேண்டும். இந்த புதிய வருடத்திலே புன்னகையோடு இதே ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும். அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அன்னை மரியாவை போன்று அந்த ஆண்டவர் மீது நாம் அன்பு கொண்டு அவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு அர்ப்பணிப்போடு அவரில் நாம் மகிழ்ச்சியும் நிறைவும் கண்டு வாழும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு அன்னை மரியாவை போல பேறு பெற்ற ஒரு வாழ்வாக, உயர்ந்த ஒரு வாழ்வாக அது மாற்றம் பெறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நம்மையே ஆண்டவரிடத்திலே சரணாகதி ஆக்குவோம். அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம்முடனிருந்து இந்த புதிய வருடத்தில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் ஆண்டவருடைய துணையால் வெற்றி காண, நம்முடைய வாழ்விலே நாம் எடுக்கின்ற தீர்மானங்களை நாம் அர்ப்பணிப்போடு அதை செய்து முடிக்க, நாம் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காணுகின்ற கனவுகள் எல்லாவற்றையும் அந்த எல்லாம் வல்ல இறைவன் உடனிருந்து அதை நனவாக்கிட தொடர்ந்து இந்த திருப்பலியில் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் இதனுடைய அருளை வேண்டி பக்தியோடு நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமீன்.